Modigliani and Miller model. So dividend model kida varakudiya topic da in the Modigliani Miller model. So this concept it is irrelevant concept of dividend kida varudhu. That is dividend distribution nala வந்து market value of firm வந்து எந்த விதத்திலையும் affect ஆகாது, ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் வந்து Modigliani Miller. They are arguing that there is no relationship between dividend distribution and the market value of the firm. Okay, so investment decisions are purely other main aspect கருதி and கம்பெனியோட earnings அவங்களோட பொட்டென்ஷியலிட்டி தான் வந்து மெயின் ஆஸ்பெக்டா வந்துட்டு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து டிவிடெண்ட் டிசிஷன் எந்த விதத்திலையும் பெரிதளவில் வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை வந்து அஃபெக்ட் பண்ணாது. மார்க்கெட் வேல்யூ வந்து இட் ரிமைன்ஸ் தி சேம், இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வெதர் டிவிடெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் வெதர் டிவிடெண்ட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், போத் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து இட் வில் ரிமைன் தி சேம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் இந்த Modigliani Miller மாடல். ஸோ இதுக்கிட வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Anand Corporation Limited belongs to a risk class of which the appropriate capitalization rate is 10%. ஸோ நம்மளோட கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இல்லை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லை கேபிட்டலைசேஷன் ரேட் இல்லை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் ரிஸ்க் கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 10%ன்றது நம்மளோட கேஇ. ஓகேங்களா? ஸோ கேஇனா வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இட் கரண்ட்லி ஹேஸ் 1 lakh ஷேர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரிஜினலா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருந்தது ஒரிஜினலான்னு பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் இருந்தது. கோட்டிங் rupees 100 each. ஸோ கோட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்லி இட் இஸ் கோட்டட் இன் தி மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல கரண்ட்லி இட் ஹாஸ் பீன் கோட்டட் for rupees 100. ஓகே, ஸோ வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ன்னு இதை தான் சொல்றோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து P0ன்னு நம்ம காட்டுவோம். ஸோ சம் போடும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். த கம்பெனி proposes to declare a dividend of rupees 6 per share. So the dividend வந்து 6 rupees வந்து company வந்து they are proposing. So they are with an intention, not 100%, but வந்து company வந்து they have got a plan of declaring a dividend of rupees 6 per share. இதை தான் நம்ம வந்துட்டு dividend இந்த 6 rupees பே பண்ணா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, பே பண்ணல 6 rupees அப்படின்னா டிவிடெண்ட் 0வா இருந்ததுன்னா அப்ப நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம் at the end of the current fiscal year which has just begun. Okay, so வந்து they have got this thing that they can pay declare a dividend of 6 rupees. They have got a proposal. Okay, so not sure with that. So as answer the following questions based on Modigliani and Miller model and assumptions of no taxes. There is no taxes. So நம்ம கிட்ட இந்த questions-லாம் கொடுத்திருக்காங்க. So first question பாத்தீங்கன்னா, what will be the prices of the share at the end of the year if dividend is not declared? Okay, so if dividend is not declared na dividend ஜீரோவா வச்சோம்னா அப்ப market price of the share எவ்வளோ? if dividend is declared அப்படின்னா what will be the price, market price ன்னு கேக்குறாங்க. next third point பாத்தீங்கன்னா வந்துட்டு assuming that the company pays dividend. So company வந்து dividend pay பண்றாங்க as a net income of rupees 10 lakh. So whatever expected அவங்க profit எவ்வளோ earn பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு proposed net income or the earnings that can earn by that company if they pay dividend அப்படின்ற போது 10 lakh rupees earn பண்ண வாய்ப்பு இருக்கு, profits earn பண்ண. and plans new investment of 20 lakh during the period. so அந்த கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அவங்களுக்கு பண்ணலாம்னு ஒரு ப்ரொபோசல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எஸ்டிமேட் வந்து 20 லட்சத்துக்கு இருக்கு, 20 lakh during the period. how many new shares must be issued? ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலனா அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒரு பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ. ஓகேங்களா? அடுத்தது
கம்பெனி வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்காங்க 20 lakhsக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது டிவிடெண்ட் வந்து பே பண்றாங்க. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து தானே வந்துட்டு டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்ப அந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இப்ப கம்பெனி கையில இருக்கு. ஸோ கம்பெனி கையில ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளோ வந்து 20 லட்சத்துக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். ஸோ அந்த அப்ப அடிஷ்னலா எவ்வளோ வந்து ஃபண்டை ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் பேஸ் கான்செப்டே இதுல. ஸோ வந்து கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 20 லட்சத்துக்கு வச்சிருக்காங்க. 10 லட்சம் உங்க ப்ராஃபிட் வந்து நெட் இன்கம் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி இருக்கு 10 lakh. ஸோ இப்போ வந்து டிவிடெண்ட் அசியூமிங் தட் தி கம்பெனி பேஸ் டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் பே பண்றாங்கன்ற ஒரு அசம்ஷன். ஸோ டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும், ஸோ கூடுதலாக எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஃபண்டை ரேஸ் பண்ணால் நியூ ஷேர்ஸ் மூலமா அவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும், how many new shares must be issued, so to have a plan of new investment பண்றதுக்கு அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். அடுத்தது 4வது வந்து இஸ் தி எம்எம் மாடல் ரியலிஸ்டிக், வாட் ஃபேக்டர்ஸ் மைட் மார் இட்ஸ் வேலிடிட்டி. ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு அசம்ஷன்ஸ் இருக்கு, கிரிட்டிசிசம்னு இருக்கு, ஸோ ட்ராபேக்ஸ்ன்னு இருக்கும். எல்லா மாடல்ஸ்க்குமே வந்துட்டு எல்லா தியரிஸ்க்குமே யூ ஹாவ் சர்டைன் அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு கிரிட்டிசிசமும் கண்டிப்பாக இருக்கும் மாடல்ஸ்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எம்எம் மாடல் வந்து இஸ் இட் ரியலிஸ்டிக், இதுல டாக்ஸஸ் கிடையாது, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட் வந்து எப்பயுமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலனாலும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஓகே, பட் வந்து இட் மே நாட் பி ட்ரூ அட் ஆல் டைம்ஸ், இட் இஸ் நாட் வேலிட் ஒன். அது மாதிரி வேலிடா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ரியலிஸ்டிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்க இந்த 4 கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரைஸ் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலனா, ப்ரைஸ் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, P1 is equal to P0 into 1 plus KE minus D1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை நீங்க மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ P1 அப்படின்றது பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட். P0ன்றது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், வாட் எவர் ஷேர் இஸ் கோட்டட் இன் தி மார்க்கெட் அட் present. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுத்திருக்கும் போது அதுதான் நம்மளோட P0, that is current market price. And next பாத்தீங்கன்னா into 1 plus KE. KEன்றது cost of equity share capital இல்லனா capitalization rate minus D1. D1ன்றது dividend at the dividend per share at the end of the year. Okay, so company they have got a proposal to pay a dividend of ₹6 per share ன்னு கொடுத்திருக்காங்களா, அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன P0ன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஷேர்ஸ் கோட்டிங் ₹100 ஈச்ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுதான் நம்மளோட 100 தான் நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸா நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கோட்டிங் ₹100 ஈச் மார்க்கெட் பிரைஸ், இந்த மாதிரி ஷேர்ஸ் கோட்டட் அட் கரண்ட் இல்ல பிரசன்ட்லி தி ஷேர் பிரைஸ் ஹஸ் பீன் கோட்டட் லைக் திஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுதான் நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் அட் தி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பிகினிங் ஆஃப் தி இயர், பிகினிங் ஆஃப் தி பீரியட். ஸோ இதுதான் நம்மளோட 100. நெக்ஸ்ட் 1 plus KE. கேஇன்றது அகெயின் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பேராகிராஃப்ல இப்படியே தான் எல்லா கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, லேட்டர் ஆன் கேபிட்டலைசேஷன் ரேட்
ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ரீட் அவுட் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேபிட்டலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10% 10 டிவைடட் பை 100 நம்ம போடலாமா, போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 0.10ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் ஃபார்முலா படி மைனஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் மார்க்கெட் ப்ரைஸ்னா டிவிடெண்ட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டே இங்கே டிக்ளேர் பண்ணல அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதனால இஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்டுனா அப்போ ஜீரோன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பே பண்ணல அவங்க 6 rupeesன்னு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல இஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஜீரோன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கால்குலேஷன் பார்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 100ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இல் பி கெட்டிங் 100 into 1 100. அடுத்தது இந்த 100ஓட 0.10 மல்டிப்ளை பண்றோம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 100 into 0.10 வந்து 10 rupees ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகும், இது -0. ஸோ அதனால இதை விட்டுறலாம். ஸோ 100 plus 10 எவ்வளோ, rupees 110. இஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு rupees 110 இருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஷேர் வந்து rupees 110 இஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதே ஃபார்முலா டிவிடெண்ட் இருந்தால் எப்படி அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு இப்போ டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட், இதே சேம் ஃபார்முலா, மற்ற டீடைல் எல்லாமே சேம். ஒன்லி இந்த டிவிடெண்ட் இந்த இடத்துல ஜீரோன்னு இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணல. அதுக்கு பதிலாக கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் பே பண்ணலாம்னு இருக்காங்க, 6 rupees பே பண்ணலாம்னு இருக்காங்க அட் தி எண்ட் ஆஃப் தி இயரா. ஸோ அந்த 6 rupees தான் இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்து கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இஃப் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம P1 அதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா வாட் எவர் யூ அடாப்டட் இன் தி ஃபர்ஸ்ட். ஸோ சேம் ஃபார்முலா, market price at the end of the year you wanted to know. So because of that you are going to take the current market price whatever quoted in the market, that is the current market price, into 1 plus KE. So what is KE? Cost of equity capital, equity share capital or capitalization rate, minus D1 is dividend. Okay, so if you subtract from this, இதை subtract பண்ணாதான் end of the year market price எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா current market price quoted வந்து already we know this 100 rupeesனு. ஸோ 100 rupees already நம்ம யூஸ் பண்ண விஷயம்தான். ஸோ இங்கே ஷேர்ஸ் இது கோட்டிங் rupees 100ன்னு சொல்கிறோம்ல கோட்டட்னு. ஸோ அந்த 100 தான் இங்கே எடுத்துட்டு வரும். அடுத்தது 1 plus KE, this is also same. KE already we know, இங்க எடுத்தது தான் 1 plus KE. So that is capitalization rate 10%. 10 divided by 100 0.10. அதே இதே எடுத்து தான் இங்க திருப்பி நம்ம வந்து போட போறோம். So next பாத்தீங்கன்னா D1. So D1ன்றது dividend at the end of the year. So dividend whatever you going to pay அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி வந்து they proposes to declare a dividend of ₹6 per share. So 6 rupees pay பண்றாங்க அப்படின்னா 6 வந்து subtract பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போதே எப்படி கால்குலேஷன் பண்றோம்னா முதல்ல இது வரைக்கும் கால்குலேஷன் பண்ணிடுங்க, அப்புறம் -6 தனியா வச்சுக்கோங்க. 100ஓட 1 மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணீங்கன்னா 100 கிடைக்கும் நம்மளுக்கு. 100ஓட 0.10 மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் +10. இப்போ இந்த -6 எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, 100ஓட 10 ஆட் பண்ணிட்டு -6 something you can do like that. So here I have did 100, 10 minus 6 வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 100 plus 4 வந்து 104. ஓகேங்களா. ஸோ ருபீஸ்ல காட்டணும் ஆன்சரு. ஸோ திஸ் இஸ் தி பிரைஸ் when dividend is declared. So when dividend is not declared 110 இருக்கு. பட் when dividend is declared பாத்தீங்கன்னா வந்துட்டு 104 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கொஸ்டின். What will be the price if dividend is declared? So next question என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு assuming that the company pays dividend and has a net income of 10 lakh and plans new investment of rupees 20 lakh during the period, how many new shares must be issued? So இதுதான் நம்மளோட third question. அதாவது கம்பெனி டிவிடெண்ட் பே பண்றாங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. இதை விட்டுருங்க, இப்போ நம்ம இதுக்கு போல. ஸோ டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா
கம்பெனி. ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா அவங்களோட நெட் இன்கம் 10 லட்சம். ஓகேங்களா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எவ்வளவு வச்சிருக்காங்க? 20 லட்சம் வச்சிருக்காங்க. இப்ப டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா இந்த 10 லட்சத்துல இருந்து குறைஞ்சிடுமா? அந்த 10 லட்சத்துல இருந்து குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டிவிடெண்ட் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் 20 லட்சம் இருக்குன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு அடிஷனல் ஷேர்ஸ் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள கேக்குறாங்க. ஸோ ஃபார் தட் வி ஹாவ் அ ஃபார்மேட் லைக் திஸ். ஸோ இந்த ஃபார்மேட் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எனி சம் யூ கேன் யூஸ் தி சேம் ஃபார்மேட். இந்த ஃபார்முலாவும் அதே தான். இந்த ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? மார்க்கெட் ரைஸ் கண்டுபிடிக்க இதே ஃபார்முலா. அதே மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்றதுக்கு இது வந்து ஃபார்மேட், அதுக்கான ஃபார்மேட். இது எப்படி வருது இந்த ஃபார்மேட் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கொஸ்டின்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணோம், அதோட கம்ப்யூட்டேஷன். ஸோ அதனால அந்த ஹெட்டிங் எல்லாம் நம்ம கரெக்டாக பக்காவாக காமிச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதானே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதை ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பிகாஸ் இஃப் தி கம்பெனி பேஸ் நோ டிவிடெண்ட் அது கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். கம்பெனி பேஸ் டிவிடெண்ட்க்கு வேற கால்குலேஷன். பட் இந்த ப்ராப்ளம்ல கம்பெனிஸ் பே டிவிடெண்ட் ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் சில கொஸ்டின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலனா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தனித்தனி கேள்விகளா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளமும் நம்ம வந்து லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின்ல, அவ்வளோதான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொபோஸ்டுனா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பிளான் வச்சுருக்காங்க அவங்க 20 லேக்குக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ 20 லேக் ருபீஸை அதை அப்படியே வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம கையில் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெட் இன்கம் முதல்ல எடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் எவ்வளவு ஃபண்ட் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு பண்றீங்க, ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இவ்வளவு கையில இருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத அந்த ஃபண்ட் டு பி ரெய்ஸ்டு நம்மளுக்கு தெரிய வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல நம்மளோட நெட் இன்கம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த நெட் இன்கம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெட் இன்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 10 லேக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 10 லேக்கை எடுத்துக்கணும். இந்த 10 லேக்கை எடுத்துப்போம். அடுத்தது இந்த நெட் இன்கம் இருக்கா, இது அப்படியே நீங்க ஒன்றும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் அது நெட் இன்கம்ல இருந்து டிவிடெண்ட்டை பே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அதை கழிச்சிட்டு தானே எவ்வளவு பணம் உங்க கையில இருக்கு அப்படின்றது தெரிய வரும், ரீட்டைன் ஏர்னிங்ஸ். அப்ப அதை வச்சு தானே அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு தேவைப்படும் தெரியும். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இப்ப எவ்வளோ கையில இருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும், இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு ஃபேமிலிக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து ஆகுது, பேலன்ஸ் எவ்வளோ நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு. ஸோ அப்படிதான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுவோம்ல யூஸ்வலாக. அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் 20 லட்சத்துக்கு வச்சுருக்காங்க. அவங்களோட நெட் இன்கம் 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை அப்படியே வந்துட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலன்னா அப்படியே இந்த 10 லட்சம் போயிடும். பட் இங்க வந்து அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த டிவிடெண்டை கழிச்சிட்டு தான் எவ்வளவு பணம் நம்ம கையில நிக்குது, இன்னும் எவ்வளவு பணம் நம்மளுக்கு தேவை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு சிம்பிளான லாஜிக் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க அவங்களோட நெட் இன்கம் ப்ராஃபிட் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்கன்னா 10 லேக் தே வில் பி ஏர்னிங். அண்ட் டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிடெண்டோட அமௌண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுப்போம்னு பாத்தீங்கன்னா இப்ப டிவிடெண்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொஸ்டின்லனா 6 rupees பெர் ஷேருக்கு பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு ஒரிஜினலான்னு பாத்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ 1 lakh நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. 6 rupees ஒரு ஷேருக்கு 6 rupees பே பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்காங்க, ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா டிவிடெண்ட் வந்து 1 lakh நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ 6 rupees பெர் ஷேரு. ஸோ 1 lakh இன்டூ 6 பார்த்தீங்கன்னா 6 lakh வருது நம்மளுக்கு. ஸோ 6 lakh அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 lakhல 6 lakh டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் அவங்க கையில ரீட்டைன் ஏர்னிங்ஸா எவ்வளோ இருக்கும்,
4 lakhs இருக்கும். இதுதான் நம்மளோட retained earnings. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து retained earnings கழிக்கணும். ஸோ 4 lakh அவங்க வந்துட்டு டிவிடெண்டா 6 lakh டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ப்ராஃபிட்ல இருந்து 10 lakhல இருந்து. ஸோ 4 lakh அவங்க கையில நிக்குது. அப்ப டோட்டலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்றாங்கன்னா பிளான் வச்சிருக்காங்க 20 lakh, ஆனா கையில இருக்கிறது 4 lakh தான். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும் ஃபண்ட் டு பி ரேஸ்ட்னா பேலன்ஸ் எவ்வளவு தேவைப்படும் அவங்களுக்கு 16 lakh rupees அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நார்மல் இதுதான். ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஹவுசிங் ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா கூட 20 lakhs வந்து ஹவுஸ் அந்த பிளாட்டுக்கான விலை அப்படின்னா 20 lakhsல நம்ம கையில வந்துட்டு ஒரு 9 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் எவ்வளவு தேவைப்படும் 11 lakhs தேவைப்படும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போக நம்ம கையில வந்து ஒரு 9 lakh நம்ம சேவிங்ஸா வச்சிருக்கோம்னா 11 lakhக்கு நம்ம லோன் எடுத்தா போதும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ, அவங்க கையில நெட் ப்ராஃபிட் நெட் இன்கம் இவ்வளோ இருக்கு, அதுல இருந்துட்டு டிவிடெண்ட் இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க, பேலன்ஸ் ரீடைன் ஏர்னிங்ஸ் இவ்வளோ இருக்கு, பேலன்ஸ் ரீடைன் ஏர்னிங்ஸ் இவ்வளோ இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிளான் இவ்வளோ வச்சிருந்தா அப்ப எவ்வளோ இன்னும் நம்மளுக்கு ஷார்டேஜா இருக்கு, எவ்வளவு ஃபண்ட் வந்து தேவைப்படுது ஃபண்ட் டு பி ரேஸ்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபண்ட் தெரிஞ்சிருச்சு இவ்வளவு பணம் தேவைன்னு, பட் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அடிஷனல் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இது வந்து டோட்டல் ஃபண்ட் யூ ரெக்வயர் and then இதோட market price per share if dividend is declared அதை எடுத்தோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து இஃப் டிவிடெண்ட் டிக்ளேர்ட் எவ்வளோன்றத போய் பாருங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் 104 நீங்க மாத்தி டிவிடெண்ட் நாட் டிக்ளேர்டு 110 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தப்பாயிடும் நியூ ஷேர்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இங்க எல்லாமே பாக்குறது வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா அப்படின்ற அசம்ஷன் தான் இங்க கொண்டு வரும். ஸோ அதனால அதோட மார்க்கெட் பிரைஸை தான் நம்ம இங்க எடுக்கணும். 104 தான் எடுக்கணும், 110 எடுக்கக்கூடாது. டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட் அந்த மார்க்கெட் பிரைஸை தான் நம்ம டிவைட் பண்ணும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர் ₹104 வரும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஃபண்ட் யூ ரெக்வயர் அண்ட் ஒரு மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர், ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு டிவைட் பண்ணீங்கன்னா you will be getting total number of new shares to be issued. So பாத்தீங்கன்னா வந்துட்டு 16 lakh fund 104 market price ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா approximately you will be getting like this 15,384.61 like that you are getting in your calculator. So you will be getting that. So approximately பாத்தீங்கன்னா இது 0.6 இருக்கிறதுனால இந்த 4 வந்து 5 நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடுன்னு பாத்தீங்கன்னா 15,385 ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ருபீஸ் காட்டணும், எந்த இடத்துல ஷேர்ஸ்ன்னு காட்டணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா தெரியணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பர்சன்டேஜ், எந்த இடத்துல ருபீஸ், எந்த இடத்துல ஷேர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு கிளியரா வந்து தெரியணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு பாத்தீங்கன்னா around 15,385 shares. If you issue, you can make this new investment proposal into adapt. Okay, so you can adapt this new investment proposal. So இவ்வளவு number of shares வந்து you want to issue. If dividend is distributed, you have to issue this number of shares. So இதுதான் நம்மளோட third question. third questionல நம்ம கேட்டிருக்கிறது என்னது, how many new shares to be issued. So 15,385 number of shares you have to issue. So அதுதான் நம்மளோட ஆன்சர். So fourth question பாத்தீங்கன்னா is the MM model realistic? வாட் ஃபேக்டர் மைட் மார் இட்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்எம் மாடலில் வந்து சில அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு டாக்ஸஸ் கிடையாது, டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதாவது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இன்கர் பண்ணல இஷ்யூ பண்ணும்போது. ஸோ டாக்ஸஸ்ன்றது ஒன்று கிடையாது. நோ டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் பிட்வீன் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி இல்லை வந்துட்டு பண்ணலனாலும் சரி டாக்ஸஸ் கிடையாது, டிஃப்ரென்ஸே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. கேபிட்டல் கெயின்ஸ்க்கும் டிவிடெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ சம் ஆஃப் தி அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதனால
அதனால வந்து MM மாடல் இஸ் அன்ரியலிஸ்டிக்ன்றத ஃபோர்த்துக்கான ஆன்சராக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து மொடிக்லேனி அண்ட் மில்லர் மாடல்ல இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இதே இதுதான், பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இந்த பெர்சன்டேஜ், இந்த மார்க்கெட் ப்ரைஸ், இது டிவிடெண்ட், இந்த இது வேல்யூஸ் மட்டும் மாத்தி கொஸ்டின்ஸ் இதே தான் தே வில் பி ஆஸ்கிங் யூ again and again. Okay, so this is the Modigliani Miller model which comes under the dividend theory's irrelevance concept. It comes under the irrelevance concept of dividend.